ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய குருமா ரெசிபி தான் பண்ண போகிறோம். டெய்லி இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் செஞ்சு போர் அடிச்சிருச்சா? அப்போ கவலையே விடுங்க. ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த குருமா ரெசிபி ட்ரை பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம குருமாக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் தேங்காய், பொட்டுக்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 3 பச்சை மிளகாய் பெரிய பெரிய அளவாக சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா ஃபைனாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம குருமா தாளிக்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பின்ன சோம்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் அளவு சேர்த்து ஒரு 3 பெரிய பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கோங்க. பூண்டு இதில் தட்டி சேர்த்தா சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். கட் பண்ணி சேர்க்காம தட்டி சேர்த்துக்கோங்க. இது நல்லா லைட்டாக வறுபடணும், அவ்வளோதான். கூடவே மீடியம் சைஸ் இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசியாக அழகணும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, நல்லா வதக்கியாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இதுக்கு நான் மொத்தமாகவே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் அளவு பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாம் சேர்ந்துருக்கனால கொதித்த உடனே நல்லா திக்காகி வந்துடும். ஒரு 3 நிமிஷம் அளவு கொதிச்சா போதும். நம்மளோட இன்ஸ்டண்ட்டான ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப நேரம் இதுக்காக செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உடனடியாக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பஞ்சு மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரி செஞ்சு இது போல் உடனடியாக ஒரு குருமாவும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் பஞ்சு மாதிரி தோசை சுட்டு அதோடு இந்த குருமா ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே சுவையாக இருந்தது. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.